நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டியூட்டோரியல் சொல்லி தரப்போகிறேன். அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு பல்ப் அக்வாரியம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது தான். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக். இதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வீடியோக்குள்ள எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எஃபெக்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு தேவையான சோர்ஸ் ஃபைல் ரொம்ப முக்கியம். அந்த சோர்ஸ் ஃபைலை உங்களுக்கு வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பல்ப் இருக்கும், அப்புறம் நிறைய ஃபிஷஸ் இருக்கும், இது மாதிரியான ஒரு வாட்டர் எஃபெக்ட் இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக அந்த எஃபெக்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு நியூ டாக்குமெண்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த நியூ டாக்குமெண்ட்டில் இப்போ தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இந்த பல்ப்பு, அப்புறம் இதில் இருக்கிற எல்லா ஃபிஷஸ் எல்லாம் தேவை. இது எல்லாத்தையும் நான் வந்து ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்படி ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஒன்று ஒன்றா நம்ம இப்போது கம்பைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த பல்ப் இருக்கு இல்லைங்களா, இதை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு என்னோட அந்த டாக்குமெண்ட்டுக்கு போகிறேன். ஓகேங்களா? டாக்குமெண்ட்டில் அந்த பல்பை நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த எட்ஜும் வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கணும். அது மாதிரி நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம பல்ப் வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு வந்து நம்ம டிராப் ஷேட் ஆட் பண்ணணும். டிராப் ஷேடுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எலிப்ஸ்கல் டூல் எடுத்துக்கிறேன். எலிப்ஸ் எடுத்துகிட்டு ஒரு ஷேப் நான் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதில் இருக்கிற ஸ்ட்ரோக்கை ஆஃப் பண்ணிடுறேன். ஃபில் கலரை வந்து பிளாக் கலராக மாற்றுறேன். பிளாக் கலராக மாற்றிட்டு அந்த லேயரோட ஒப்பாசிட்டி நான் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு இப்போது அந்த லேயரை இந்த பல்புக்கு பின்னாடி கொண்டு போயிடுறேன். ஓகேங்களா? கொண்டு போனதுக்கப்புறம் இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ளர் பண்ண நல்லாயிருக்கும். அதனால் அதோட ப்ராப்பர்ட்டி பேனலில் ஷேப்போட ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணி அதில் ஃபெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நான் கொஞ்சம் லைட்டாக இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு எந்த அளவுக்கு ஃபெதர் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஃபெதர் கொடுத்துக்கோங்க. வேணும்னா அதை நீங்கள் ரீசைஸும் பண்ணிக்கலாம். ஓகேவா? நார்மலாக ரேஸ்டரைஸ்டு ஒரு லேயரில் நம்ம இது மாதிரியான ஒரு எஃபெக்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஃபர்தராக நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் நாம் கொடுத்துருக்கிற இந்த ஒரு ஷேப் டூல் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்தராக நம்ம எப்போ வேணாலும் ஃபெதரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், ஃபெதரை நம்ம டிக்ரீஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த பல்பில் நம்ம வாட்டர் எஃபெக்டை கொண்டு வந்து ஆட் பண்ணணும். இப்போது இதுதான் அந்த வாட்டர். இது வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலர்லாம் இருக்குது. ஒயிட் கலர் இல்லாமல் தேவை. அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, செலக்டில் போகிறேன். கலர் ரேஞ்சை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு இது ஒயிட் தானே தேவையில்லை, அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு ஒயிட்டை தவிர்த்து மற்ற இடம் எனக்கு வந்து செலக்ட் ஆகிருக்கும். இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுங்க. ஐ கொடுத்துட்டு இப்போ நான் வந்து மாஸ்க் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு தேவையான அந்த வாட்டர் எஃபெக்ட் மட்டும் எனக்கு வந்து கிடச்சிருச்சு. இதை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ட்ராக் பண்ணி கொண்டு போயிட்டு இந்த டாக்குமெண்ட்டில் கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த லேயரை பல்புக்கு மேலே கொண்டு போய் வச்சிடுறேன். இப்போ பல்போடு அதை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கிளிப்பிங் மாஸ்க் வந்து கிரியேட் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஆல்ட் ஜி கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா 2 லேயருக்கு நடுவில் நீங்கள் ஆல்ட்டை பிடிச்சிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளிப்பிங் மாஸ்க் வந்து கிரியேட் ஆகிடும். இப்போதைக்கு நான் வந்து கண்ட்ரோல் ஆல்ட் ஜி யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இதை ரீசைஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ரீசைஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் இந்த லேயரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த லேயரோட ஒப்பாசிட்டி கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக்ரீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல இந்த லேயர் தேவையில்லையோ அந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், மாஸ்க்கை செலக்ட் பண்ணி ஃபர்க்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுக்கோங்க. பிளாக் வச்சுட்டு நீங்கள் ப்ரஷ் பண்ணுங்கள். இந்த இடத்துல எனக்கு வந்து இந்த வாட்டர் வந்து மறைஞ்சிடணும் அப்படின்றதான் கான்செப்ட். அதை நான் வந்து இப்போது மாஸ்கிங் பண்ணிடுறேன். இப்படி மாஸ்கிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், நமக்கு தேவையான அந்த ஃபிஷஸ்லாம் கொண்டு வந்து ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த லேயரோட ஒப்பாசிட்டி மறுபடியும் பழைய மாதிரி ஃபுல்லாகவே கொண்டு வந்துடுங்க. ஓகேவா? இது மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் இந்த லேயரோட சைடில் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணோன்னா இது மாதிரி உங்களுக்கு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன்ஸில் சும்மா லைட்டாக வந்து ஹைலைட் மட்டும் கிடைக்கிற மாதிரி லைட்டாக வந்து நான் வந்து பிளெண்டிங்கை ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா? இது பிஃபோர், இது ஆஃப்டர். சென்டரில் கொஞ்சம் லைட்டாக வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்துட்டு ஆட் ஆகுது. ஏன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்குன்றதுக்காக. இதுக்கப்புறம் நம்ம தேவையான ஃபிஷஸ்லாம் கொண்டு வந்து ஆட் பண்ணலாம். இதை நான் வந்து ஆட் பண்ணி வச்சதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஒரு ஃபிஷ்ஷாக கொண்டு வந்து உள்ளே ஆட் பண்ணலாம். Like a bird on a tree, I'm just sitting here, I got time, it's clear to see,
From up here, the world seems small. இப்போ நான் ஃபிஷஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வந்துட்டேன். இதை தேவையான இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள். இது வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி சம்மந்தப்பட்டது. அது எப்படி வேணால் எங்கே வேணால் இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அலைன் பண்ணிக்கோங்க. We meant to be in the great outdoors, forever free. இது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த எல்லா ஃபிஷ் லேயரையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு அந்த லேயர்ஸ் எல்லாத்தோட பிளெண்டிங் மோடையும் நீங்கள் வந்து மல்டிப்ளைக்கு சேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகேவா? மல்டிப்ளை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஃபிஷ்ஷை வந்து அந்த பிளேஸ்மெண்ட்டை ரீஅலைன் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல வச்சா நல்லா இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ரீசைஸோ இல்லை ரீஅலைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நமக்கு தேவையான இந்த எஃபெக்ட் வந்து கிடச்சிருச்சு. இப்போது இந்த லேயர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போது இந்த குரூப்பில் ஒரு டூப்ளிகேட் கொடுக்குறேன். அந்த குரூப்பை நான் வந்து மெர்ஜ் பண்ணிடுறேன். Ctrl E கொடுத்து மெர்ஜ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் Ctrl T போட்டு அதை நான் வந்து ஃப்ளிப் டு வெர்டிக்கல் கொடுத்துட்டு அதை கொண்டு வந்து கீழே கரெக்டாக அந்த எட்ஜில் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த லேயரோட ஒப்பாசிட்டி நான் வந்து டிக்ரீஸ் பண்ணுறேன். எனக்கு ஒரு டிராப்ஸோட எஃபெக்ட் தேவை அப்படின்றதுக்காக ஒப்பாசிட்டி அண்ட் ஃபில் எல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி இந்த டிராப்ஸோட வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போது இந்த பேக்ரவுண்ட் லேயருக்கு மேலே வந்து ஒரு கிரேடியன்ட் லேயர் நான் ஆட் பண்ணுறேன். அந்த கிரேடியண்ட்டில் ஏதாவது ஒரு டபுள் கலர் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். பேசிக்ஸில் போயிட்டு டபுள் கலர் செலக்ட் பண்ணுறேன். இப்போது இந்த பிளாக் கலரை செலக்ட் பண்ணி இதை வந்து கொஞ்சம் லைட்டான ஒரு கிரேக்கு நான் வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். மேலே ஒயிட் வந்து ஒயிட்டாகவே இருக்கட்டும். இப்போது இந்த கிரேடியண்ட்டோட பிளேஸ்மெண்ட்டை நான் வந்து இது சென்டராக போயிட்டு ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நமக்கு தேவையான எஃபெக்ட் வந்து கிடச்சிருச்சு. ரொம்பவே சிம்பிள். இதே மாதிரி தான் இந்த பல்ப் அக்வாரியம் எஃபெக்டை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நமக்கு தேவையான எஃபெக்ட் வந்து கிடச்சிருச்சு. ரொம்பவே சிம்பிள். இதை நீங்கள் ஈஸியாக வந்து ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை வேற ஒரு கண்டென்ட்டோட வந்து சந்திக்கிறேன். நன்றி.